பக்கத்து வீட்டுக்காரங்க பல்லவன் எக்ஸ்பிரஸ பிடிக்கிறதுக்காக பாதி ராத்திரியில கிளம்பிட்டு இருந்தாங்கன்னா, ஐய்யய்யோ! என்னடா இது பக்கத்து வீட்ல என்னென்னமோ சத்தம் கேட்குதேன்னு நமக்கு பாதி ராத்திரிக்கு மேல தூக்கமே வராது. இங்க ஒரு பையன் பாலத்துக்கு கீழ என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வீடியோ எடுக்கிறதுக்காக கீழ போறாரு. இந்த பாலம் இப்போதைக்கு யூஸ்லலாம் இல்ல. இதுவே ஒரு அபாண்டன்டான பாலம். அந்த பையன் கீழ போயி எல்லா விஷயத்தையும் நோட் பண்றாரு. அவருக்கு எதுவுமே பெருசா கிடைக்கல. இந்த பாலத்த அவரு பார்க்குற வரையும். சில விஷயங்கள நம்ம நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம். சில விஷயங்கள பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு பேய் இருக்குன்னு சொன்னாக்கா, கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது கடவுளோட செயலா என்னன்னு சொல்லி தெரியாது. இது மேபி ஒரு டைம் டிராவல்ன்னு கூட சொல்றாங்க. என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்க. இந்த லாரிக்கு முன்னால ஒரு டூ வீலர் போது. அந்த லாரி போனதுக்கு அப்புறம் எங்க போச்சு? பொதுவாகவே ஷாப்பிங் மால்ஸ் எல்லாத்துலேயுமே சிசிடிவி கேமராஸ் இருக்கும். அது நைட் ஃபுல்லாகவே ரன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு ஷாப்லேயும் அந்த மாதிரி தான் ஒரு மேனேஜர் சிசிடிவி கேமராவெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அவரோட டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நைட் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கடையை பார்க்கலான்னு அவரோட லேப்டாப் ஆன் பண்ணோன்னே அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். கடையில் இருக்க பொருளெல்லாம் யாரோ தூக்கி போடுற மாதிரி விழுகிறது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராலியை பார்த்தா இன்னுமே ஷாக்காக இருக்கும். ஏதோ காற்றுக்கு தான் விழுவுதுன்னு நினச்சாக்கா இவ்வளவு பெரிய பெட்டிகள் காற்றுக்கு விழுவவே விழுவாது. ஒருவேளை மேனேஜரை பிராங்க் பண்ணுறதுக்காக அந்த கடையில் யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. அதுக்காக இவ்வளோ பொருளையாக சேதப்படுத்துவாங்க. அது இதை பார்த்தா கண்டிப்பாக நம்மளால் நம்பவே முடியாது. நார்மலாகவே வெளிநாட்டிலலாம் நம்மலாம் வெளியே போனோம் அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளே யாராவது திருட வந்துடுவான் அப்படின்றதுக்காக சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டே போயிடுவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி வெளியே போகும்போது சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. வந்து பார்த்தா திருடம் கிடையாது, வேற ஒரு விஷயம்ல அவங்க பார்க்குறாங்க. கவனிச்சிங்களா? அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகுது. அது கூட ஏதாவது காற்றுக்கு ஓப்பன் ஆகலைன்னா பக்கத்தில் இருந்த பேஸ்கெட்டை பாருங்கள். அந்த பேஸ்கெட் தவளை வாய் திறக்கிற மாதிரி திறந்து திறந்து மூடுது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த பேபி ட்ராலியை பாருங்கள். என்னடா இதெல்லாம், அந்த கதவு மாதிரி அந்த பேஸ்கெட் மாதிரி இந்த பேபி ட்ராலியும் காற்றுல தான் நவருதுன்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அந்த பேபி ட்ராலி ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் எப்படி நகருதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ 2020 ஒரு சிசிடிவி கேமராவில் பதிவானது தான். ஒருத்தர் தனியாக இருக்கார். அவங்க வீட்டில் ஏதாவது குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அப்போ தெரியாது இந்த வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு.
அந்த நபர் எடுத்து வைக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. ஆரம்பத்தில் அவருக்கும் அது பெருசாக ஒன்றும் தெரியல. அன்டில் அவர் போய் பக்கத்தில் குக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதை ஒரு முறை தள்ளி வைக்கிறாரு. வச்சதுக்கு அப்புறமும் திருப்பியும் அது வந்து கையில் மோதும்போது கொஞ்சம் பயந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டப்பா கீழே போய் விழுகும்போது ஆளுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்துருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ 2025 சமூக வலைதளத்தில் இந்த லேடியை பதிவிட்ட வீடியோ தான். அவங்க வீட்டில் இருக்க சிசிடிவி கேமராவில் அன்னைக்கு நடந்த நிகழ்வை தான் அவங்க பதிவிட்டிருக்காங்க. இதில் பெருசாக எதுவும் இல்லையே, ஒரு லேடி புக் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். ஒரு லேடி புக் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே அங்கேயும் இங்கேயோ ஒரு நாய் உலாவிட்டு தான் இருக்குது. திடீர்னு ஒரு ஷேடோ அந்த பக்கம் கிராஸ் ஆகுற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. ஒருவேளை இந்த டாகாக இருக்கும்னு நம்ம நினச்சா பக்கத்தில் இருக்க அந்த டம்ளர் அந்த மேஜையிலேருந்து எப்படி விழுந்துச்சு. இதை பற்றி அவங்களே ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தில் அவங்க ரொம்பவே பயந்துட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. House is actually covered with 3 CCTV cameras for our own protection. And a lot of you are asking if I was reading a Bible that time. No. I was actually reading this. I'm a fan of anything that is ancient. A lot of you are also asking what was the whisper all about. I'm sorry, pero namali ako doon. It was not a whisper, but it was just a breathing. And something that was breathing, that is where alcohol bottle was placed. Something is protecting me there. அன்னைக்கு நடந்த விஷயத்தில் அவங்க ரொம்பவே பயந்துட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் அமானுஷ்யமாக நிறைய விஷயங்கள் சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பொம்மை விற்கிற கடையில் ரெக்கார்டான வீடியோ. ஒரு பொண்ணு பரபரப்பாக வீட்டுக்கு போகிறதுக்காக நைட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. பொம்மைகள்னும் போது ஏதோ சாதாரண பொம்மைகள் கிடையாது, ரொம்பவே ஹாரரான பொம்மைங்க இந்த கடையில் விற்பாங்க. லேட் நைட் இந்த கடையிலேருந்து அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்க பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். இந்த பொண்ணு அவசர அவசரமாக வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ஒவ்வொரு திங்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொம்மைக்கு பக்கத்தில் போய் நிற்கும்போது லைட்டாக பயம் வர மாதிரி இருக்குது. அந்த பொம்மை திடீர்னு தலையை திருப்பினோன்னு ரொம்பவே பயந்து அந்த இடத்துலேருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. ரெண்டாயிரத்தி 2025 எடுக்கப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சி தான் இது. இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பக்கத்தில் இருக்க அவங்க கேரேஜ்லேருந்து ஏதோ சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. Viene de acá. Sí, de acá vino. Ahí va. Vino de entonces de por Doña Vicky, ¿eh? Sí, de aquí vino, de aquí bajó. ¿Dónde está? Ahí va. Ahí está. Ay, mira mi madre. Mírala. Ay. ஆரம்பத்தில் உள்ளே பறந்துக்கிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு பூச்சி மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக இதை நம்மக்கிட்ட காட்டினாக்கா பூச்சின்னு தான் சொல்லுவோம். அது பக்கத்தில் வரும்போது பாருங்களேன், ஏதோ ஒரு ஹியூமன் மாதிரியே இருக்குது பாருங்கள்.
ஒரு மனுஷனுக்கு ரெக்க முளைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கு. நல்லா பாருங்க. Ay, mira mi madre. அமெரிக்காவில் முக்கியமாக மெக்சிகோவில் இப்படி ஒரு ஃபேரி இருக்குன்னு எல்லாத்தாலையும் நம்பப்படுது. இது உண்மையாக இருக்குமா இல்லை கட்டுக்கதையாக இருக்குமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ. பாய்.